அனைவருக்கும் வணக்கம். காலையில் ப்ரீமா கட்டண சப்போர்ட் அண்ட் டெஸ்ட் ஒர்க் ஆயிருக்கா என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு ஃப்ரைடே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே லீவுங்கிறதுனால இன்னைக்கு ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். காலையில் வீடியோவில் சொல்லியிருப்பேன். சென்செக்ஸில் 0 to 0 கால் எவ்வளவு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்குன்றதை செக் பண்ணியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க ஸ்டூடெண்ட்ஸு. அந்த ரூலை மதிச்சாதான், அதுவும் ரூலை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணனாக்கா அதுவும் லாஸ் ஆகிடுவீங்க. ரூல் தான் இம்பார்ட்டன்ட் தான், இந்த ரூல் தான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் 24,200 கால் 142க்கு கீழே இருந்தால் மார்க்கெட் டவுன் சைடும், மேலே இருந்தால் அப் சைடும் சொல்லியிருந்தோம். அதே போல் ஒரு வேலையில் கீழே வந்துட்டு ஒரு வேலையில் திரும்பணும், அதே டைரக்ஷன் கண்டினியூ ஆகணும்னு சொல்லியிருப்போம். மேலே போனாலும் ஒரு வேலையிலேருந்து திரும்பணும். இந்த வேலை வரலன்னா இக்னோர் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி. பாருங்க, இதுதான் 142 லைனு. இந்த காலையில் அதுக்கு கீழே எங்கேயோ ஓப்பன் ஆயிடுச்சு. கீழே வந்தவர் இங்கேருந்து ஏன் திரும்பி போனார்? இதுதான் இம்பார்ட்டன்ட். மேக்ஸ் தான் இதுவும். மேக்ஸ் படி தான் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, ஒரு வேலையில் வந்து திரும்பணும், அதே டைரக்ஷன் கண்டிப்பாக. ஏன் இன்னைக்கு திரும்பி இதே டைரக்ஷன் திரும்பினார்? எகைன் போனவர் எங்கே போயிருக்கார் பாருங்க, 142 நேராக தான் போயிருக்கு. அதுதான் மார்க்கெட். மார்க்கெட்டுங்கிறது நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் இதுக்கு முன்னாடி அது ஒரு பேட்டர்னு, ப்ரைஸ் ஆக்ஷனு, ஓப்பன் அட்ரஸ், இண்டிகேட்டரு அதெல்லாம் இருக்குங்க. ஆனால் அதையே அது மேக்ஸ் பேஸ் பண்ணி தான் உருவாக்கப்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஒரு ப்ரைஸை என்ன விலையில் கால்குலேட் பண்ணி அந்த விலையில தான் அந்த பேட்டர்னோ அந்த ப்ரைஸ் ஆக்ஷனோ எல்லாமே உருவாகும். அப்போது மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ் சார்ந்து யார் சொல்லி கொடுத்தாலும் உங்கள் பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். மேக்ஸ்னா எல்லாரும் இப்போ நிறைய இது மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படி கிடையாது. ப்ரீமியம் இப்போ நான் எப்படி மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கொடுக்காம இதில் சொல்கிறேன் மார்க்கெட் டைரக்ஷன், அப்படி கொடுக்கக்கூடிய யார் இருந்தாலும் அவங்க கிட்ட போய் கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு அது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. இந்த மாதிரி யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கில் வந்து யார் சொல்கிறதையும் நம்பாதீங்க. இன்க்ளூடிங் மீ, நான் சொல்கிறதையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நீங்கள் படித்து ஆராய்ந்து அது சரியாக இருக்குன்னா பயன்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்வு.